இந்த உலகத்தோட வரலாற்றிலே மிகப்பெரிய நிலப்பரப்பை பிடிச்சவராகவும் மிகப்பெரிய வீரர் அப்படின்னு குறிப்பிடப்படுறவர் அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டர் பிடிச்ச பகுதிகள் கிரேக்கம், பெர்ஷியா, அன்னைக்கு இருந்த இந்தியாவோட தொடக்க பகுதி, அதாவது இன்னைக்கு இருக்க பாகிஸ்தான். 50,000 பேர் கொண்ட மிகப்பெரிய படையோட இவ்வளவு பெரிய பகுதியை பிடிச்சதுனால இவர் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான வரலாற்றுல இந்த அலெக்சாண்டரை விட மிகப்பெரிய நிலப்பகுதியை பிடிச்சது மட்டும் இல்லாம அதை கட்டி ஆண்ட ஒரு மிகப்பெரிய மாமன்னன் நம்ம தமிழர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்ம ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் தான் உண்மையா இந்த உலகத்திலே மிகப்பெரிய நிலப்பரப்பை பிடிச்சி ஆட்சி பண்ண மாமன்னன். இந்த ராஜேந்திர சோழன் இன்னைக்கு இருக்க சவுத் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், மேகாலயா, பர்மா, கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஜாவா ஐலாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பையே பிடிச்சி ஆட்சி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஸ்ரீவிஜயம் அப்படின்னு இன்னைக்கு இந்தோனேஷியா அப்படின்னு அழைக்கப்பட்ட பகுதியை பிடிக்க போகும்போது தன்னோட கடற்படையில் இருக்க கப்பல்கள்ல மட்டும் 60,000 போர் யானைகளை ஏத்தி கொண்டு போய் போர் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. நம்ம தமிழர்கள் கேள்வி கேட்கறதுல என்ற ஒரே காரணத்தினால நம்ம தமிழ் மன்னர்களோட சாதனைகள் தொடர்ந்து மறைக்கப்பட்டு வருது. இந்த மாதிரி நம்ம மறைக்கப்பட்ட வரலாறுகளை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம மிஸ்டர் இந்தியன் பாட்காஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.